வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் ப்ராப்ளம் தான். உங்க வாழ்க்கையில நீங்க நல்ல முடிவுகள் எடுத்ததெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்ததுனால தான். நீங்க நல்லா இருந்ததுனால இல்ல. இவன் கூட பழகப்படாது, இவன் கூட சேரப்படாது, இவன் வீணா போனவன், இவன் விளங்காதவன், இவன் கூட போனா நம்ம படிப்பு கெட்டு போகும், இவன் கூட போனா நம்ம வாழ்க்கையே கெட்டு போகும். இதெல்லாம் எதுல இருந்து வந்துச்சு? ப்ராப்ளத்துல இருந்து வந்துச்சு. நீங்க பிரச்சனைகளை வரவேற்க தயாராக இருந்தால் நீங்கள் அடுத்தவர் பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும். டோன்ட் லுக் ஃபார் சொல்யூஷன்ஸ். ஃபர்ஸ்ட் முதல்ல ப்ராப்ளத்தை தேடுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ப்ராப்ளத்தை தேடுறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு குறைச்சல் கிடைக்குதோ, உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சிக்கல் வருதோ, அவ்வளவுக்கு எவ்வளவு சொல்யூஷன் நோக்கி நீங்க நகர பாப்பீங்க. பட் ஒன்னே ஒண்ணுதான், கன்சிஸ்டன்சி. இப்ப இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை முதல் விஷயம் போரிங் ஹேண்டில் பண்றது இல்லையா? செம்ம போர் அடி, இவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கே போர் அடிக்குது, பயங்கர போர் அடிக்குதுல. போரிங் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஜெனரேஷன்ல நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டியது. இந்த உலகத்துல மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் திங் எல்லாமே போரிங் தான். என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, நியானா இஸ் கோயிங் டு ஹிட் 20 years in the next year. I think 2026ல ஒரு 20வது வருஷம். Some of my friends used to ask me, அது எப்படி இத்தனை வருஷமா டிபேட் பண்ற, உனக்கு போர் அடிக்கலையா? பண்றதையே திரும்ப பண்றியே, நீ போர் அடிக்கலையா? எனக்கு போரே அடிக்கல. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிம்பிள் லைன், அது டிபேட். என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு கதை, ஒரு வாழ்க்கை, ஒரு இமோஷன், ஒரு எம்பத்தி, ஒரு சென்டிமெண்ட், ஒரு லவுட் ஆன்சர், ஒரு இமோஷன். அது தனி ட்ரீட்மெண்ட். நான் அதை அப்படி பார்க்கறப்ப மட்டும்தான் நான் ஒவ்வொன்றையும் புதுசு புதுசா பண்ண முடியும், புதுசு புதுசா எங்கேஜ் ஆக முடியும். என்று எல்லாம் என் நண்பர்களே கேட்பாங்க, ஏன்னா முதல் எபிசோடு இவ்வளவு சீரியஸ் இருந்துச்சு, அப்படியே வெறி கொண்ட மாதிரி இருந்த, ரெண்டாவது எபிசோட்ல டோட்டலா உட்காந்து குழந்தைங்கிட்ட விளையாடிட்டு இருக்கு அப்படின்னு. ஏன்னா அதோட இமோஷன் வேற, இதோட இமோஷன் வேற. அது அப்படியே தான் இருக்கு. நீங்க புதுசா இருக்கீங்களா இல்லையாங்கிறதா முக்கியம். அண்டர்ஸ்டாண்ட் டு ஹேண்டில் த போரிங் திங். போரிங் திங்ஸ் ஆர் கிவ்ஸ் யூ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சக்சஸ். இந்த உலகத்தோட மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் மகா போர். யோசிச்சு பாருங்க, இந்த 2 ஒயரை இப்படி தேய்ச்ச உடனே ஒரு தீ வரணும். இதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் என்ன பாடுபட்டிருப்பான், எத்தனை தடவை அதை பண்ணியிருப்பான். யோசிச்சு பாருங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு கேரக்டரை பத்தி பேசுவோம். அவர் என்ன 1000 முறையா எத்தனையோ முறையா அந்த பல்பை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாருன்னு. எவ்வளவு போர் அடிச்சிருக்கும். தினமும் போவாரு, திருகுவாரு, எரியாது. சரின்ட்டு டீ குடிச்சிட்டு வந்து திருகுவாரு, எரியாது. திடீர்னு எரியும், பக்குன்னு போயிடும். இதுக்கு பேசாம விட்டுட்டு போய் தொலைஞ்சலாமே. பண்ணுனதையே திரும்ப திரும்ப சரியா பண்றது வரைக்கும் போர் அடிக்கும். போர்டமை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால கன்சிஸ்டன்சிக்குள்ளேயே வர முடியும். ஹேண்டில் போர்டம். லைஃப்ல எல்லா மொமெண்ட்டும் மேஜிக்கல் மொமெண்டா இருக்கும்னு நினைக்காதீங்க. ஒரு கௌதம் மேனன் படத்துல வர்ற மாண்டேஜ் காட்சிகள் பாட்டுல வரும்ல, அது மாதிரி லைஃப் முழுக்க அவ்வளோ இதா இருக்காது. எப்ப நீங்க போர்டமை ஹேண்டில் பண்ண ட்ரை பண்றீங்க, முடியுது உங்களால, அப்பதான் நீங்க ஒரு நிர்வாகத்தை ஹேண்டில் பண்ண முடியும். சுத்தி சுத்தி அதே 4 வேலை தான் இருக்கும். நமக்கு கணக்கு பார்க்கணும், எம்ப்ளாயிஸ் ஹேண்டில் பண்ணணும், டெக்னாலஜி மேனேஜ் பண்ணணும், பிசினஸை கொண்டு போகணும், டிஸ்ட்ரிபியூஷன் அதிகப்படுத்தணும், அரசியல் பஞ்சாயத்தை ஹேண்டில் பண்ணணும். அதே தான், ரிப்பீட், முடிஞ்சு போச்சு. தட்ஸ் இட். ஆனா அதுல நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்கிறதா முக்கியம். அதுல எவ்வளவு கன்சிஸ்டன்டா நீங்க இருக்கீங்கிறதா முக்கியம்.